2025-26 அரசு தேர்விற்கான முக்கியமான வினாவிடைகள் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி. அதாவது இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் லெசன் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் முதல் பருவத்தில் உள்ள 3வது இயலில் உள்ள இலக்கணம். ஓகேவா? அதாவது விடாமுயற்சியாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு 2 hours டிஎன்பிஎஸ்சியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெய்லி அதிக நேரம் படிக்க முடியலனாலும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் படிக்கிறத ஒழுங்காக படித்தா நம்ம என்ன செஞ்சிடலாம், சக்ஸஸ் ஆகிடலாம். கரெக்டாக இப்போ ஒரு வகுப்பு அட்டன் பண்ணுறீங்களா, எதை நோக்கி போகிறீங்களோ உங்களோட கான்செப்ட் ஜெயிக்கணும். அந்த ஜெயிக்கிற ஒரு தன்மையில் நம்ம விடாமுயற்சி இருக்கணும். இப்போ விடாமுயற்சியாக நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி விஸ்வரூபமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணி அதில் வர்ற கேள்வி பதில்களை படிச்சிங்கனாலே ஓரளவு வெற்றி கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மொழி என்பதற்கு என்ன பொருள்? அதாவது மொழி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுத்து, சொல், பொருள், மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி சொல் அப்படிங்கிறது தான் என்னது, மொழி. அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழி என்பதுக்கு மீனிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல் அப்படிங்கிறது தான் மொழி என்பதற்கன் பொருள் அப்படி சொல்லியிருக்காங்க. என்பதன் பொருள் அப்படின்னு. அடுத்த 2வது கொஸ்டின், சொல்லின் முதலில் வருவது எது? சொல்லின் முதல்ல வர்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, மேற்கண்ட அனைத்தும். இந்த 4 ஆப்ஷனில் சொல்லோட முதல்ல வர்றது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்து தான் என்ன செய்யும், சொல்லோட முதல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சொல்லின் முதலில் வராத எழுத்து எது? சொல்லோட முதல்ல வராத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது எது வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, இந்த 3ஐயும் சேர்த்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அனைத்தும் அப்படிங்கிறது. ஆன்சராக எது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்தா மெய்யெழுத்தா உயிர்மெய் எழுத்தான்னு பார்க்கும்போது சொல்லோட முதல்ல வராத சொல் வராத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி மெய்யெழுத்துகள். இந்த மெய்யெழுத்துக்கள் தான் சொல்லோட முதலில் வராது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது கொஸ்டின், சொல்லின் முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிர்மெய் எழுத்தா, ஆயுத எழுத்தா, உயிரெழுத்தா, இல்லை அந்த 3ஐயும் சேர்த்து அனைத்துமா ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ சொல்லோட முதல்ல வராத எழுத்து எது? ஆயுத எழுத்து வராது, அப்படி தானே? ஆயுத எழுத்து வராது, மெய்யெழுத்தும் வராது. அப்போ சொல்லின் முதலில் வராத எழுத்து, இங்கே ஆப்ஷன் ஆயுத எழுத்து கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. ஆப்ஷனில் மெய்யெழுத்து இல்லை, அப்போ ஆயுத எழுத்து மட்டும்தான் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஆயுத எழுத்து தான் ஆன்சர். அடுத்து 5வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள் எது? அதாவது சொல்லோட இறுதியில் வர்ற எழுத்துக்கள் என்னதெல்லாம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள், மொழி இடை எழுத்துக்கள், மொழி இறுதி எழுத்துக்கள் அனைத்தும். அதாவது சொல்லோட இறுதியில் வர்ற எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஆப்ஷன் கொடுத்து அதை மொத்தமாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த சொல்லோட எந்த மொழி இறுதியில் வராது அப்படி சொல்லி பார்க்குறோம். வராத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி மொழி இறுதி எழுத்துகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கொஸ்டின், உயிரெழுத்துகள் 12ம் மெய்யுடன் இணைந்து மொழி இறுதியில் எதுவாக மாறும்? அதாவது உயிரெழுத்து 12ம் மெய்யெழுத்துக்களோட சேரும்போது அது இறுதியில் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொழி முதல் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்தா அதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணையும் பொழுது அது என்னவா மாறும், உயிர்மெய் எழுத்தாக மாறும். அப்போ 7வது கொஸ்டின் பாருங்கள். அடுத்து மெய்யெழுத்துக்கள் 12ம் எதில் வரும்? அதாவது மெய்யெழுத்துக்கள் 12 எதில் வரும்னு கேட்டிருக்காங்க. மொழியின் முதலில் வரும், மொழியின் இடையில் வரும், மொழியின் இறுதியில் வரும். அதாவது 4வது ஆப்ஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும். ஆப்ஷன் டி அனைத்தும் கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்கள் 12ம் மொழியின் இறுதியில் வரும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மெய்யெழுத்துக்கள் 12 அப்படி ஒரு மொழியின் இறுதியில் வரக்கூடிய சொல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கொஸ்டின், சொல்லின் இறுதியில் எது தனித்து வருவதில்லை?
அதாவது சொல்லோட இறுதியில் எது தனித்து வராது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துகள், உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து. இந்த 4 இதில் எது சொல்லோட இறுதியில் தனித்து வராது அப்படின்னு பார்க்கும்போது உயிரெழுத்துகள். அதாவது உயிரெழுத்துக்கள்ங்கிறது என்னது, சொல்லோட இறுதியில் தனித்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து எதுவாக சொல்லின் இறுதியில் வரும். அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் இணைந்து எதுவாக சொல்லின் இறுதியில் வரும் சொல்லி கிடக்காங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. அதாவது உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துடன் சேரும்போது என்ன உருவாகும், உயிர்மெய் எழுத்து உருவாகும்னு பார்த்துருக்கோம். அப்போ ஆப்ஷன் சி உயிர்மெய் எழுத்துக்கள். ஆப்ஷன் சி தான் இங்கே என்னது ஆன்சர் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எந்த எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அதாவது எந்த எழுத்துக்கள் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும் சொல்லியிருக்காங்க. அதை ஒற்றளபடை, அளபடை, ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம். அதாவது அளபடை எழுத்துக்களில் அளபடை எழுத்துக்களில் இடம்பெறும் பொழுது உயிர் எழுத்துக்கள் என்ன செய்யும், சொல்லின் இறுதியில் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பி அளபடை. அளபடைங்கிறத ஆன்சர். ஓகேவா. அடுத்து 11வது கொஸ்டின் பாருங்க. 11வது கொஸ்டின் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது கொஸ்டினில் அளபடை ஆன்சர். 11வது கொஸ்டின், எந்த எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து. அதாவது சொல்லோட இறுதியில் வராத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது எந்த எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது ஆயுத எழுத்து. ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி ஆயுத எழுத்து தான் என்னது, சொல்லோட இறுதியில் வராது. 12வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உயிர்மெய் எழுத்துக்களில் எந்த எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ல, ஞ, ந, ல. இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உயிர்மெய் எழுத்துக்களில் எந்த எழுத்து வரிசை சொல்லி இறுதியில் வராதுன்னு கேட்டிருக்காங்க. ஞ அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஞ அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து 13வது கொஸ்டின், கே முதல் நே முடிய எந்த எழுத்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை. அதாவது கே முதல் நே முடிய எந்த எழுத்து சொல்லின் இறுதியில் வருவதில்லைன்னு கேட்டிருக்காங்க. உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அதாவது ஆப்ஷன் சி உயிர்மெய் எழுத்து அப்படிங்கிறது தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. கே முதல் நே முடிய எழுத்து சொல்லின் இறுதியில் வருவதில்லை, உயிர்மெய் எழுத்து அப்படின்னு இருக்காங்க. இது 14வது கொஸ்டின், நோ என்பதன் பொருள் என்ன. மகிழ்ச்சி, துன்பம், இன்பம், கடல். அதாவது நோ அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. துன்பம். ஆப்ஷன் பி துன்பம் அப்படிங்கிறது என்னது ஆன்சராக கொடுக்கப்பட்டிருக்கு. நோ என்பதன் பொருள் துன்பம் அப்படி சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்கலாம், துன்பம், விளையாடலாம், ஓடலாம், ஆடலாம். ஆனால் துன்பம்னு வரும்போது நம்ம என்ன செய்வோம், கஷ்டப்படுவோம். ஆப்ஷன் பி துன்பம் அப்படிங்கிறது தான் நோக்கு ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. எந்த எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிரெழுத்துக்கள், ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து, மெய்யெழுத்து. அதாவது சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து சொல்லின் இடையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த எழுத்து இடையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து. அப்போ ஆப்ஷன் பி மற்றும் சி. இந்த ஆப்ஷன் பி மற்றும் சி தான் என்னது ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 16வது கொஸ்டின், எந்த எழுத்து சொல்லின் இடையில் வரும். அதாவது எந்த எழுத்து சொல்லின் இடையில் வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உயிரெழுத்து, ஆயுத எழுத்து, அளபடை, அனைத்தும் அப்படி சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இடையில மட்டும் வர்ற எழுத்து என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்து தான் இடையில வரும். அதாவது இந்த மெய்யெழுத்தும் இடையில் வரக்கூடிய இடையில் இறுதியில் வரக்கூடியது மெய்யெழுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலில் வரக்கூடியது உயிரெழுத்து. ஓகேவா. இப்படி பிரித்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து 17வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா, உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் எதில் மட்டும் வரும். அதாவது உயிரெழுத்துக்கள் சொல்லோட இடையில் எதில் மட்டும் வரும்னு சொல்லி கேட்காங்க. ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், அளபடை, அனைத்தும். அதாவது இந்த அளபடை ஆப்ஷன் சி, இந்த அளபடை அப்படிங்கிறதுல தான் என்னது
உயிரெழுத்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 18வது கொஸ்டின், மெய்யெழுத்துக்கள் எத்தனை சொல்லின் இடையில் வரும்? அதாவது மெய்யெழுத்துக்கள் எத்தனை சொல்லோட இடையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெய்யெழுத்து எத்தனைன்னு நமக்கு தெரியும். 12, 30, 18, 216. ஆப்ஷன் சி 18 மெய்யெழுத்துக்கள் சொல்லோட இடையில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 18 மெய்யெழுத்துக்கள் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19வது கொஸ்டின். 19வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும்? ஞ வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் சொல்லோட முதல்ல வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. 19வது கொஸ்டின். ஓகேவா? 4, 6, 8, 2 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் எது ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ 4 அப்படிங்கிறது என்னது? ஞ வரிசையில் 4 எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் 4 எழுத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.